சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, காதல் ஜோடிகள் இப்போ சொல்லுவதெல்லாம் உண்மையை நோக்கி படையெடுத்து வர்ற மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கூட போகவே மாட்டேங்குது. அதுக்கு அவங்க அப்பா பத்தி அவர் மேல அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் பகீர். மர்ம நாவலை விட, ஒரு பெரிய இங்கிலீஷ் த்ரில்லரை விட பயங்கரமான குற்றச்சாட்டுகள். பாருங்களேன். வாங்க, வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ரெண்டு பேரும்? விழுப்புரத்துல இருந்து வர்றீங்க. விழுப்புரம் பக்கத்துல கிராமமா? என்ன ஊரு? குச்சிப்பாளையம். குச்சிப்பாளையம். என்ன தொழில் பண்றீங்க? சோஃபா பெட் எல்லாம் தயார் பண்றீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் முருகன். உங்க பேரு? ராஜேஸ்வரி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லையா ரெண்டு பேரும்? குழந்தை இருக்காங்க. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுங்க? எங்களுக்கு 17 வருஷம் ஆகுது மேடம். 17 வருஷம் ஆயிடுச்சா? எத்தனை குழந்தை இருக்காங்க? ஒரு பொண்ணு, எனக்கு 2 பையன். ஒரு பொண்ணும் 2 பையனும். பொண்ணுதான் மூத்ததா? ஆமா மேடம். பொண்ணு என்ன படிக்கிறாங்க எல்லாரும்? பொண்ணு வந்து +2 பரீட்சை இருக்கு. பையன் அடுத்தது பையன் வந்து 7th பரீட்சை இருக்கான். அடுத்த பையன் வந்து 4th பரீட்சை இருக்கான். பண வசதி குறைவில்லை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஒன்னும் கஷ்டம் பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல விதமா போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைங்க? பொண்ணு வந்து ஒரு 31 நாளா இப்ப காணாம போயிடுச்சு மேடம். அந்த எத்தனை வயசு ஆகுது பொண்ணுக்கு? 16 வயசு ஆகுது மேடம். 16 முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு இப்ப 1 மந்த் ஆகுது. அப்படியா? 31 நாளா காணா போச்சா? மூத்த பொண்ணு +2 படிச்சிட்டு இருந்த பொண்ணு 16 வயசுல எப்படி +2 படிக்க முடியும்? 17ஆவது ஆயிருக்கணுமே. பிறந்த சர்டிபிகேட் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நல்லா ஹைட்டா இருக்கும். சரி சரி. அதனால சரி நல்லா படிக்குதுன்றதுனால எல்கேஜி எடுத்து போய் சேர்த்தோம். சர்டிபிகேட் படி அதுக்கு 17 வயசு முடிஞ்சிருச்சு. ஆமா மேடம். 17 முடியல, 17 நடந்துட்டு இருக்கு. 17 நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாவும் 16 முடிஞ்சிருச்சு. இதுல அது ஒரு 5 மாசம் தான் டிஃபரெண்ட். இதுக்கு அது கூட 31 நாளா உங்க குழந்தைய காணுமா? பெண் குழந்தைய எங்க போச்சா? இது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பையன் கூட பேசியிருந்தா அப்படி சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாது? எல்லா பெற்றவங்களுக்கும் தெரியறது இல்ல இந்த லவ் மேட்டர் மட்டும். ஊருக்கே தெரியும், ஆனா பெற்றவங்களுக்கு மட்டும் தெரியாது. கடைசியா வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாப்புல. சரி, அதை பார்த்து விசாரிச்சேன். அவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தேன். சரி, டவுட்டா இருந்து. ஆனா பட் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, அதுக்கு ஊக்கி வைக்கணும். சரி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்புறம் அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் இவங்களதான் கேட்பேன். பசங்க தப்பு பண்ணா கூட இவங்களதான் கேட்பேன். நீ உங்களுக்கு கூட தெரியலையாமா பொண்ணுடைய நடவடிக்கையில எந்த மாற்றமும் தெரியல? எனக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிய வந்துச்சு மேடம். தெரிய வந்ததா? தெரிய வந்தது. சொல்லலையா நீங்க அவர்கிட்ட? சொல்லல. ஏன் சொல்லலமா? அவர் கோவப்படுவாரு, எடுத்த உடனே அடிப்பாரு. சரி, நம்ம சொல்லி பேசி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நான் அந்த மாதிரிலாம் செய்யல, எதுவும் கிடையாது, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். திரும்ப அப்பா வந்து வெளியில போறவர் வரவர் இது மாதிரிலாம் அவர் காதுக்கு எட்டுதான். நீ என்னம்மா இல்லைன்னு சொல்ற, அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது, நம்ம எப்படி இருந்து எப்படி இது பண்ணோம், நம்ம நல்லா கௌரவமா இது படிச்சுட்டு நீ பெரிய ஆளாய் அது பிறகு உனக்கும் பிடிச்சிருக்கணும், எங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், அது மாதிரி நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் மேடம். அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்த உடனே கோவப்பட்டு, நீ பண்றது இதெல்லாம் தப்பு. யாரு கோவப்பட்டா? அவங்க அப்பா கோவப்பட்டாரு. அடிச்சீங்களா? நீங்க பண்றதா தப்பு. கடைசியா இப்பதான் மேடம் அடிச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அடிச்சதே கிடையாது. ஏன்னா 2 பையனுக்குள்ள ஒரு பொண்ணுங்கிறப்ப நேச்சுரலி மூத்த குழந்தை ரொம்ப செல்லமா தான் வளர்த்திருப்பீங்க இல்லையா? அது இல்லாம அடிக்கிறதா நிகழ்ச்சியே கிடையாது மேடம். இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் கிடையாது. இது மாதிரி வரும்போது சொல்லும்போது கூட பசங்களை தப்பு பண்ணா கூட இவங்களதான் பேசுவோம், இவங்களுக்கு திட்டுவோம். பசங்களை எதுவும் பேச மாட்டேன். ஏன்டா இவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா அவங்க ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இந்த 31 நாளா உங்ககிட்ட கான்டாக்டே இல்ல? எந்த கான்டாக்டும். எங்க சொந்த பந்தத்துக்கும். அப்படி கோவம் என்ன அப்பா அம்மா மேல குழந்தைக்கு? தெரியல. பொண்ணுக்கு என்ன கோவம்? அப்படி அம்மா மேல கோவமா அப்பா மேல கோவம்? அதனுடைய வந்து நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப காமமான டைப். நல்ல பொண்ணு மேடம். இடையில இது மாதிரி நிகழ்ச்சிக்காக அவங்க அப்பா அடிச்சது கோவமா இருக்கலாம். மத்த மாதிரி அப்பா அம்மா மேல எந்த வருத்தமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எந்த வருத்தமும் கிடையாது. பத்தவங்க நல்லா வளர்க்கணும். எங்களுடைய தாய் தோப்பம் வீட்டுக்கோ அவங்க வீட்டுக்கோ வந்து யாரு வீட்டுக்குமே அனுப்ப மாட்டார். ஒன்னு கோவப்பட்டு தப்பு செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அடிப்பார். அந்த செய்யற தொழில் விஷயமா எப்பயாவது வந்து ட்ரிங்க் சாப்பிட்டு வந்து கப்பனா படுத்துப்பார். அதான், மத்த மாதிரி எந்த ஒரு ஆச்சாரமே எதுவும் வேற எதுவும் கிடையாது. இல்ல குழந்தைகளை துன்புறுத்துறது, அந்த மாதிரி ஒய்ஃப் அடிக்கிறது, அந்த மாதிரி எந்த விதமான கிட்ட எங்கிட்ட சும்மா சண்டை போட்டுப்பாரு. இப்படி இருக்கணும், நம்ம இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், 4 பேர் மத்தியில இப்படி வரணும், அப்படி வரணும், நீங்க வந்து கரெக்டா இருந்துக்கணும், அங்க போக கூடாது, இங்க வரக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்கும்போது கோவம் வரும் மேடம் அவருக்கு. ரொம்ப வரும். ஆமா.
எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கோவப்படுவீங்களா? குழந்தைய மேல கோவப்படுவீங்க? குழந்தைங்க அவங்க நல்லா கிட்ட கிடையாது. போக மாட்டாரு. அவனுங்களும் வந்து தப்பு பண்ணி ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் தப்பு பண்ணாக்கா தட்டுவார். செய்யக்கூடாது, இப்படி பண்ணணும், போகணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க இவங்களதான் கேட்ப. பசங்களே தப்பு பண்ணா கூட இவங்களதான் திட்டுவோம். என் பொண்ணெல்லாம் அடிச்சு திட்டி வளர்த்தது கிடையாது மேடம். அப்படி நான் இருக்கிற பொண்ணு இதுவரைக்கும் ஒரு அம்மா அடி கூட நான் அடிச்சதே கிடையாது. அம்மா அப்பா ஏத்துக்க மாட்டாங்க, நீ இருக்க வேண்டாம்னு நினைச்சு போயிட்டுதா, இல்ல உங்க மேல ஏதாவது வருத்தம் இருக்குதா? அப்புறம் இது இடையில வந்து தெரிய வந்தது மேடம். நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கு மேல நம்ம வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி லீவுக்கு அனுப்பி விடுவோம், சரி ஊருக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்த உடனே எங்க அத்தை பையன் வாங்க அவனை கூப்பிட்டு பேசணும் மேடம். ம் பேசி மறுபடியும் சொல்லி சொல்லலாம். வாங்க, வணக்கம், உட்காருங்க. சொன்னேன் அவங்க கிட்ட. சரி பாப்பா பார்த்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சுவோம், ஏன்டா இது மாதிரி தப்பான இதெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? இவரு மட்டும் தெரியும், ஆனா அவங்கள கூட இது வரைக்கும் அவங்கள கூட இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இப்பதான் தெரியும். இப்ப இந்த உள்ளூர்லயே நிகழ்ச்சி இருக்கீங்க, நடந்தது. ஆனா இப்பதான் அவர் அவங்கள மட்டும் பாத்திருக்கீங்க. எனக்கு கூட அவர் மட்டும் தான் தெரியும் மேடம். உங்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம் எதுவும் இருக்கா? இது இல்லைங்க மேடம். உள்ளூர் தான், உள்ளூர் வித்தியாசம் எதுவும் இல்ல. இல்ல. உங்க பையன் கூட தான் அவங்க பொண்ணு வந்துட்டு தான் சொல்றாங்க, அது உண்மையா? எங்களுக்கு தெரியாது. உங்க பையன் இப்ப எங்க இருக்காரு? உங்க பையன் மிஸ்ஸிங்கா இல்லையா? அவன் பையன் வந்து நாங்க வந்து அங்க பொண்ணு வந்துச்சுங்களா வீட்டுக்கு, திருப்பி அனுப்பும்போது அன்னைக்கு திருப்பி 3 கூட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு போமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பி விட்டு தயவு செஞ்சு 3 தடவை பொண்ணு வந்துருச்சு. ஆமா. அம்மா அப்பா இவங்க 2 பேரும் வந்து லாஸ்ட்ல கூட்டிட்டு வந்தாங்க. எங்க வீட்டுல வந்து 2 பேரும் கூட்டிட்டு வந்தாங்க. சரி, எங்க வீட்டு போன் அடிச்சு போட்டு என் பையன் எங்க வீட்டுக்கார செம்பி அடிச்சிட்டாரு. ஏன்பா இப்படி பண்ற? என்ன வயசு ஆகுது பையனுக்கு? 24. 24 வயசு பையன் அடிச்சீங்களா நீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா அடிச்சிட்டாரு மேடம். எங்க வரைக்கும் அடிச்சிட்டாரு. எங்க பொண்ணா மாதிரி அங்க இருக்கும்போது நீ வந்து சேர்த்தலாம் தப்பு, நீ வந்து என்கிட்ட தான் சொல்லணும், நீ அதெல்லாம் கூடாது, அவங்க பிள்ளை அவங்க வந்து இங்க வந்திருந்தா கூட நீ அவங்க கூட்டம் போறதான் கரெக்ட். அவங்க அப்பாவை பார்த்து கையை பிடிச்சு கொடுத்தா கூட்டிட்டு வர மரியாதை என்ன? நான் சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கையெழுத்து கும்பிட்டேன், நீ தயவு செஞ்சு போமா, நான் முறையா வந்து பொண்ணு கேட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். உனக்கு ஏஜ் உங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்ல. இல்ல. அவங்க வேண்டானே சொல்லிருக்க போறது இல்ல. அப்ப ஏன் வந்து அன்னைக்கு நைட் வீட்டு விட்டு போனாங்க 2 பேரும்? இவன் வந்து இப்ப 10 நாளைக்கு முன்னாடியே போயிட்டான். இப்ப எந்த ஊர்ல இருக்காங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? நாங்க உங்களுக்கு உங்க பையன் கான்டாக்ட் பண்ணவே இல்ல? இப்ப போன் ப்ரோ வீட்டுல கடை வருஷம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பையன். 2 பேரும் பையன் தான், பொண்ணு இல்ல. பொண்ணு கிடையாது. இவங்க பொண்ணு மருமகளா வந்தா ஏத்துக்கிற மனநிலை இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்குது மேடம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் உங்களுக்கு. பிரச்சனை இல்லை எங்களுக்கு. பையனுக்கும் வயது வந்துருச்சு, கல்யாணம் கிட்டத்தட்ட கல்யாண வயசு வந்துருச்சு, 24 ஆயிடுச்சு. இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எதுவும் அப்செக்ஷன் இருக்கா? இல்ல மேடம், அது வந்து வயசு கம்மியான வயசு. அது உண்மை. கண்டிப்பா வந்து 18 கீழே பண்ணக்கூடாது முதல்ல. வயசு கம்மியான வயசு. சரி, அதனுடைய வாழ்க்கை நிர்ணயம் பண்றது அது எப்ப முடிவு பண்ணிக்குதோ, 2 வருஷம் போட்டோம் இல்ல 1 வருஷம் கூட போட்டோம். சரி, அது வரைக்கும் 18 முடிஞ்சதுன்னா நம்ம தடுக்க முடியாது. ஆமா, வெயிட் பண்ண சொல்லுங்க. வெயிட் பண்ணி நல்லது கெட்டது தெரியட்டும். அதுக்கு மைனர் பொண்ணு, ஆமா, அதனால பெத்தவங்க நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் முடிவு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம். சொல்வதில்